ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டு வச்சிருந்த மாங்காவில் ஒன்று தான். அதுதான் ஓவர்லாட் ஆஃப் இன்சைட். ஸோ பாதி வரைக்கும் போட்டிருப்பேன். ஒரு 27 சாப்டர் கிட்டத்தட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் இந்த சாப்டர் கண்டினியூ ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆன்கோயிங்கில் வந்திருக்க வரைக்கும் ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன நடந்திருக்கும், நம்ம ஹீரோடைய கண்ட்ரியும் மற்ற நேஷ்னலில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் ஒரு சின்னதாக ஒரு போட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ ஒரு பில்லரை உடைக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். ஹீரோவால் அது உடைக்க முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் இல்லை. ஹீரோவால் உடைக்க முடியும், பட் நம்ம ஹீரோ இந்த போட்டியை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக ஹீரோ பீட்டில்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ பீட்டில்கிட்டேருந்து கடை வாங்கின பவரை வச்சுட்டு ஒரே அடி தான் அடிச்ச வேகத்துக்கு அங்கே முன்னாடி இருந்த மொத்த பில்லருமே டெஸ்ட்ராய் ஆகுது. ஹீரோ கண் இமைக்கிற செகண்ட்ல டாப் 1 பிளேஸுக்கு வந்துடுறான். இவன் அந்த ஜாம்பருக்குள்ளே போயிட்டு 2 மந்த்து தானே ட்ரைனிங் பண்ணான், அதுக்குள்ளே இந்த அளவுக்கு பவரை எக்ஸ்போஸ் பண்ணுறான், நீ யாரா சாமி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்கிறவங்களே வாயை பொழந்து பார்த்திட்டு இருக்காங்க. ஹீரோடைய பக்கத்தில் இருக்கவங்களே வாயை பொழந்து பார்த்திட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லவா தேவை, அவனுங்களும் வாயை பொழந்து தான் பார்த்திட்டு இருக்கானுங்க. ஆனால் ஹீரோட சிட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் மட்டும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீடாக கீழே விழுவீங்கடான்னு சொல்லிட்டு மனசில் இந்த பக்கம் யோசிச்சுட்டு வில்லத்தனமாக இருக்கும்போது ஹீரோ 2வது ரவுண்டுக்குள்ளே வந்திருப்பான். 2வது ரவுண்ட் என்னென்னா ஒரு பசில். ஸோ ஹீரோ இங்கேருந்து கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி அடுத்த டெஸ்டினிக்கு போகணும். இதில் நடுவில் ட்ராப்பு வேற இருக்கும். நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஐஸ் ஆஃப் நத்திங் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுனால அசால்ட்டாக ரூட்டு தெரியுது. அடுத்தது நம்ம பட்டுப்பூச்சி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃப்யூச்சரில் 3 or 2 செகண்ட் வந்து முன்னாடியே கணிக்க தெரியுது. இதனால ட்ராப் எங்கே இருக்குது, எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் தெரியுது. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கூட நிற்கல, அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிக்கிறான். வர ட்ராப் எல்லாத்தையுமே அசால்ட்டாக டாச் பண்ணிவிட்டு செகண்ட் ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறான். அந்த தரவரிசை போர்டுலேயும் ஸ்பீட் டெஸ்ட்டில் நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே சரியான ஷாக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த போட்டிங்கெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த புதிர்லாம் மாறி அடுத்த டெஸ்ட்டுக்கு புதுசாக தான் வரும். அப்படி இருக்கும்போது மனப்பாடம் கூட பண்ண முடியாது. ஈவன் நானே போனாலும் இவ்வளோ ஸ்பீடாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இவன் எப்புட்றா ஜெயிக்கிறான், ஏதோ தில்லு முள்ளு பண்ணுறானான்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் டவுட் வந்து நம்ம ஹீரோடைய நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருத்தன் போயிருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவனை விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுடைய மாஸ்டர் வந்துட்டு, எப்புட்றா நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுடா, எப்படி நீங்கள் என் ஸ்டூடெண்ட் மேலே பழிய போடலாம், நீங்கள் அந்த நாட்டுக்கு வேலை செஞ்சு மூளை இல்லாமல் முட்டா பயலெல்லாம் ஆயிட்டீங்கடான்னு சொல்லிட்டு நடுவரில் காட்டிட்டு சீட்டில் நம்ம ஹீரோவுடைய மாஸ்டர் உட்காரும்போது ஹீரோடைய கண்ட்ரிக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு ஜியான்சன் ஏதோ சீட்டிங் பண்ணுறான், ஸோ இந்த போட்டியிலேருந்து ஜியான்சனை வெளியேற்றுறோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோடைய மாஸ்டர் கத்தி எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மொட்டை மண்டையனும், டே நீ பண்ணுறது ரொம்ப ஓவரான்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் எடுக்கும்போது ஒரு ஸ்லாஷ் அட்டாக் போகுது. இது ஒரு 9th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வாட் இன்டென்ட் ஆச்சு, எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்க்கும்போது தான் தெரியுது, வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்வாட் கார்டு தான். டேய் அமைதியாக டீயே குடிக்க விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இவனுமே 9th லெவல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போகும்போது அசால்ட்டாக ஸ்வாட் மாஸ்டர் அவருடைய ப்ரெஷரை மட்டும் ரிலீஸ் பண்ணுறாரு. அவன் தூரத்தில் போய் அவன் ஏந்திரிச்சு வந்த சேர்லேயே விழுறான். நீலாம் எனக்கு ஒரு ஆளாடா அப்படின்ட்டு கேட்குறாரு. அவனுமே ஷாக்காக அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சுடர் இறையாண்மையுடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. மாஸ்டர் நீங்களா, இது நம்மளுடைய எல்லையில் நம்மளே ஜெயிக்காமல் இருந்தால் எப்படி, இவங்க எதை தில்லுமுள்ளு பண்ணுறாங்க, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் உனக்கு மூளையை தவிர மித்த எல்லாமே நல்லா தான்டா இருக்குது, மூளையை சரி பண்ணுறா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்த ஃப்ரீயாக விட்டால் தான் அந்த 6 சோல்ஜருங்க நடத்துகிற போட்டியில் நமக்கு ஃபேவராக நிறைய விஷயத்த நம்மளால் பேச முடியும். ஸோ அமைதியாக இரு, இது ஜஸ்ட் செகண்ட் ரவுண்டு மட்டும்தானே, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோ 3rd ரவுண்டில் என்ட்ரி ஆகுறான். அந்த டைம் சுடரையாண்மை, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும், கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு ஸ்வாட் கார்டு சொல்லும்போது, எனக்காக ஸ்வாட் கார்டு டீ எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காரு. நான் வராமலையா அப்படின்ட்டு ஒரு போர்ட்டலை கிழிச்சிட்டு சுடர் இறையாண்மையும் வெளியே வர்றாரு.
அந்த டைம் அவங்களுமே பழைய விஷயத்த பத்தி பேசும்போது, இத பத்தி தான் பேச வந்தோமான்ட்டு சுடரேறியான்மை கேட்குறாரு. இல்ல டீய குடிச்சுக்கிட்டு இந்த புது ஜெனரேஷன் எப்படி வளர்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டீ குடிக்கிறதுக்குள்ள ஜியான்சன் அடுத்த கட்ட போட்டிய முடிச்சுருவானா என்ன? அப்படின்ட்டு கேட்கும்போது, நீங்க நல்ல ஒரு ஆள தான் வளர்த்து வச்சிருக்கீங்க. பட் இவன் வளர்ற வரைக்கும் இவன் உயிரோட இருப்பானா? இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவருமே டீ எடுத்து குடிக்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்க கேப்ல நம்ம ஹீரோ 4த் ரவுண்டுக்கே வந்திருப்பான். இந்த 4த் ரவுண்டு எப்படி இருக்கும்னா, ஒரு பாதையிலேருந்து இன்னொரு பாதைக்கு போகுற மாரி இருக்கும். ஆனா, அந்த பாதையில ஏகப்பட்ட ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் இருக்கும். நம்ம ஹீரோ காயம் படாம போயாகணும். இதுதான் இந்த ட்ரையலுக்கான டாஸ்க்கே. ஸோ ட்ரையல், ரவுண்டு அந்த மாரி நெறைய சொல்லுவேன். அது எல்லாமே ஒண்ணு தான். ஸோ அது எல்லாமே புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஹீரோ இப்போ அந்த ட்ரையல்ல தண்டர் பவர் யூஸ் பண்ணான்னா ஏகப்பட்ட டேமேஜ் ஏற்படும். ஏன்னா கண்ணு முண்ணு தெரியாம போவான். ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் நம்ம ஹீரோ வந்து போட்டு தாக்கிடும். அதனாலேயே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய வெயின்ஸ யூஸ் பண்ணி அந்த ஓட்டக்குள்ள விடுறான். ஸோ அவனுடைய வெயின்ஸ் வந்து அடுத்த எண்டுக்கே போயிடுது. நம்ம ஹீரோ அந்த வெயின்க்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிக்கிறான். செம்ம ஸ்பீடா தண்டர் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு. பட் அங்க தான் ஒரு ட்விஸ்ட்டே. அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஈவன் நம்ம வெயினையும் தாண்டி அந்த ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோவுடைய பவர யூஸ் பண்ணி வெயினுக்கு பவர் குடுக்க ஆரம்பிக்கிறான். பட் அந்த வெயினையும் தாண்டி ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இது சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தண்டர் பவர மொத்தத்தையும் கால்ல செலுத்தி செம்ம ஸ்பீடா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்துடுறான். எப்பாடி ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரிலாக்ஸ் ஆகும்போது, அடுத்த கட்ட போட்டி வந்து ஹீரோவுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கான போட்டி. ஹீரோவும் டிவைன் ட்ரீ கிட்ட இது உனக்கான போட்டி தயாராகிக்கடா அப்படின்ட்டு சொல்றான். இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட்டிங் சீன்ல குல்லு மலையில இருக்கக்கூடிய ஒரு சிட்டிய காட்டுறாங்க. இந்த சிட்டியில நம்ப ட்ரீம் கேர்ள் ஒரு பேரியர ஃபிட் பண்றாங்க. இதனால எந்த ஒரு லாவாலயும் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பை பண்ண முடியாது. ஆனா, அதுக்குள்ள ஒரு போர்ட்டல் தொறந்து கடவுள கொல்ற சோல்ஜர்ஸுங்கலாம் வெளிய வர ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நம்ம ஃபிஸ்ட் கார்டுடையது தான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்குவாட்ஸ் எல்லாம் இருக்கு. இவங்கள வச்சு மத்த 3 ஐலேண்டையும் நீங்க கைப்பற்றலாமே! எதுக்கு இன்னும் கைப்பற்றாம இருக்கீங்க? அப்டின்ட்டு ட்ரீம் கேர்ள் கேட்குறாங்க. இப்போதைக்கு அது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இப்போதைக்கு ஜியான்சன பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேல அப்டின்ட்டு சொல்றாரு. இத கேட்டு அவங்களும் என்ன சொல்றீங்க? அப்டின்னு கேட்குறாங்க ட்ரீம் கேர்ளும். ஆமா. ஜியான்சனுடைய மியாஸ்மா பூச்சி 10 பில்லியனுக்கும் மேல இப்ப போயிட்டுருக்கு அப்டின்ட்டு அவரு சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் அவங்க யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா அவனுக்கு மறைக்க தெரியாதுன்னு" சொல்லும்போது, "ஆமா அவனுக்கு தெரியாது தான். சரி இதுதான் அவன பாதுகாக்கிறதுக்காக நீங்க சொல்றீங்களா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "படுகுழியிலேருந்து எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆதி அசுரர் குலம், பண்டைய அமரர் குலம், டிராகன் குலம், டீமன் குலம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஜியான்சன கொல்றதுக்காக திட்டம் தீட்டியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் அவங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ளும் கத்தும்போது, இது எல்லாமே அடுத்த 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயம். எதனால தெரியுமா? ஜியான்சன கொல்றதுக்காக இவங்க எல்லாருமே அவ்ளோ ஆர்வத்த காட்டுறாங்க. நம்மளுடைய நயன் மியாஸ்மா பூச்சி. அந்த நயன் மியாஸ்மா பூச்சி மட்டும் அடுத்த கட்ட எவல்யூஷன் அடைஞ்சதுன்னா, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் ஜேம்ஸன கொல்றதுக்காக இவ்ளோ முயற்சி பண்றாங்க. ஆனா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்டின்ட்டு ஃபிஸ்ட் கார்டும் சொல்லும்போது, இல்ல அப்படி நடக்கக்கூடாது. நீ தான் அந்த கிரேட் சியாவோடைய ஒரு பில்லர் மாரி. நீ இடிஞ்சு விழுந்துட்டீன்னா, மத்தவங்க எல்லாருமே அவ்வளோதான். அதனால நான் எப்படியாவது இத தடுத்து நிறுத்த ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ளும் சொல்றாங்க. அப்பன்னா நீ இதுக்கு மேல தூங்கவே முடியாது அப்படின்ட்டு ஃபிஸ்ட் கார்டும் சொல்றாரு. நீ இருக்கிற வரைக்கும் ஜியான்சன் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஆனா வயசானாலும் உனக்குள்ள ஒரு இளமையான ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது, 3 வயசுன்னா கூட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா 300 வயசுக்கு வித்தியாசமாச்சே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ வந்து 4த் ரவுண்ட முடிச்சுட்டு 5த் ரவுண்டுக்குள்ள போயிருந்திருப்பான். ஸோ அது வந்து ஒரு மென்டல் டெஸ்ட் இல்லையா? ஸோ போகும்போதே அடச்சே! நான் இதுக்காக எதுக்கு டிவைன் ட்ரீ கிட்டலாம் ஹெல்ப் கேட்டேன். ஒரு மிகப்பெரிய சண்டைக்கு தயாரா இருந்தா, இது என்னடா சப்பையா முடிய போகுதுன்னு சொல்லிட்டு
பார்க்குறான். ஏன்னா முன்னாடி ஒரு மென்டல் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பீஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோ அசால்ட்டா, "சரி டிவைன் ட்ரீய கூப்பிட்டுட்டோம். ஏய் டிவைன் ட்ரீ இவன முடிச்சு விடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோடைய கண்லேருந்து ஒரு ஒயிட் கலர் அட்டாக் போயிட்டு அந்த மான்ஸ்டர அடிச்சு சிதற விடுது. எப்போதும் போல அடிச்சு முடிச்சு விட்டோனே, நம்ம டீமுக்கு ஹாப்பி. ஆப்போனன்ட் டீமுக்கு கொஞ்சம் வருத்தம். எப்புட்றா இவ்ளோ ஸ்பீடா கிளியர் பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கு. சுடர் இறையாண்மைக்குமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. அந்த டைம் சுடர் இறையாண்மையுடைய டிசபிள்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். நம்ம ஹீரோட நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான் இல்லையா? அவன் தான். அவன் வந்துட்டு மாஸ்டர் நம்ம பயல விட அவன் முன்னாடி இருக்கான். எப்படி உங்க பிளான் சரிப்பட்டு வருமா? அப்படின்னு கேட்கும்போது, டேய் நீ என்னையே எதிர்த்து கேட்குறியா? அப்படின்ட்டு சுடர் இறையாண்மையும் கோவப்படும்போது, மாஸ்டர் 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 கொஞ்சம் பயத்துல இருந்தேன். அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். டேய் நீ ஒண்ணும் கவலைப்படாத. 6வது ட்ரையல்ல இருக்கக்கூடிய 6 சோல்ஜருமே 6வது நிலையில இருக்கக்கூடிய சோல்ஜருங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஜியான்சன அட்டாக் பண்ணா கண்டிப்பா ஜியான்சன் செத்து போறது உறுதி. அப்படியே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அந்த சோல்ஜர்ஸ்கள்ல ஒரு சோல்ஜர் கிட்ட 8வது நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா அவன கொன்றும் அப்படின்ட்டு சுடர் இறையாண்மை சொல்லும்போது, மாஸ்டர் மாட்டிக்க மாட்டோமான்ட்டு இவனும் கேட்பான். டேய் அட்டாக் எல்லாமே ஒரே மாரி தான்டா இருக்கும். என்ன 2 பாயிண்ட் தான் கொஞ்சம் அதிகம். அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். நம்ம மாஸ்டருக்கு மூளையோ மூளை அப்படின்ட்டு அவனும் சிங்சாங் போட்டுட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோ 6வது ட்ரையலுக்குள்ள வந்திருப்பான். வந்த அடுத்த செகண்டே அந்த 6த் ரேங்க்ல இருக்க சோல்ஜர்ஸுங்க வந்து ஹீரோவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அட்டாக் பண்ணதுலேருந்தே ஒரு டாட்ஜ் பண்ணிட்டு, ஹெல் சப்ரசிங் ஃபிஸ்ட்ன்னு சொல்லிட்டு முழு பவர யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றான் பாருங்க. அடிச்சு வேகத்துக்கு அங்க இருந்த சோல்ஜர்ஸுங்கலாம் தெறிச்சு போறாங்க. ஒரு சோல்ஜர் நம்ம ஹீரோவ குத்த வரும்போது, ஹீரோ அந்த ஈட்டிய புடுங்கி ஒரே அடி தான் அடிச்ச வேகத்துக்கு அவன் அந்த ரத்த குளத்தில போய் கீழ விழுந்து செத்து போறான். அந்த டைம் பின்னாடி வழியா வந்த ஒரு ஸ்வார்ட் மாஸ்டர் வந்து ஹீரோவ அட்டாக் பண்ண போறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்ட்டிங்ஸ்ல ஹீரோவுடைய மாஸ்டர் வந்துட்டு, நம்ம பையன் 6 ஜெனரல்ல ஒரு ஜெனரல தோற்கடிச்சிட்டான். இன்னும் 5 தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம தோத்துருவோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேஷனுக்கு துரோகம் பண்ண வந்திருப்பான் இல்லையா? அவன்கிட்ட சொல்லும்போது, "இவன் எவ்வளோ தூரம் வேணாலும் போகட்டும். ஆனா கடைசியில யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா சொல்றத கேட்டு ஸ்வார்ட் மாஸ்டர் சுடர் இறையாண்மை கிட்ட, "இவன் என்ன அசால்ட்டா பிஹேவ் பண்றான்? என்ன சுடர் இறையாண்மை என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் கொஞ்சம் இவனுக்கு ஒரு சின்ன பாடத்த கத்துக் குடுத்தேன். அவ்வளோதான். அதனால தான் பையன் கம்முன்னு ஆயிட்டான்." அப்படின்ட்டு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே. இதே நேரத்துல ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோ அந்த மீதி இருக்கிற 5 ஜெனரல்ஸ் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ 2 ஆர் 3 செகண்ட் ஃபார்வர்டு பார்த்து எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ, அதுலேருந்து ஈஸியாவே டாட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பப்ப அந்த சோல்ஜர்ஸ் ஏற்படுத்துற அந்த வெட்டுக்காயத்த எல்லாமே ஹீரோ அசால்ட்டாவே தாங்கி நிக்கிறான். ஏன்னா, வீட்லோட ஆர்மர் ஹீரோ கிட்ட இருக்கிறதுனால, ஈஸியாவே ஹீரோ விஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியுது. பட் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் செம்ம ஸ்பீடா ஹீரோவ அட்டாக் பண்ண வரான். ஹீரோக்குமே நல்லா தெரிஞ்சிடுது, இந்த அட்டாக்க நம்மளால டாட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதனாலேயே நம்ம ஹீரோ டைரக்ட்டா அந்த அட்டாக்க வாங்க முடிவு பண்றான். அட்டாக்கும் வாங்கிர்றான். ஆனா, ஹீரோவுக்கு இந்த டைம் பீட்லோடைய ஆர்மர் புரொடெக்ஷனையும் தாண்டி ஹீரோவுக்கு காயம் ஏற்படுது. அடுத்த ஒரு அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே ஹீரோ அந்த அவன் நிக்கிற அரேனாவுல இருந்து தூக்கி வீசப்படுறான் ரத்தம் கக்கிக்கிட்டு. இதே நேரத்துல நம்மளுடைய ஹீரோவுடைய மாஸ்டரும், "அச்சோ! ஹீரோவுக்கு என்ன ஆச்சு? இதுவரைக்குமே ஹீரோவுக்கு எதுவுமே ஆகலையே! இந்த அட்டாக் மட்டும் எப்படி பலமா விழுதுன்னு" சொல்லிட்டு இவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுடைய மாஸ்டரும் ஹீரோவ காப்பாத்த போகும்போது, பக்கத்துல இருந்தவர புடிச்சு வச்சுக்கிட்டு, "இல்ல இந்த போட்டி முடியிற வரைக்கும் யாராலயும் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்னு" சொல்றாரு. இதே நேரத்துல, "இப்ப தெரியுதா? யாரு லூசர்? யாரு ஜெயிக்க போறாங்கன்னு" சொல்லிட்டு சுடர் இயான்மையும் சொல்லும்போது, "பாப்போம். லாஸ்ட்ல நீங்க சொன்ன மாரி தான். யார் ஜெயிக்கிறாங்கன்னு தான் பாப்போமே!" அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள, "ஜியான்சன் போட்டிக்கு நடுவுல எங்களால வந்து எந்த ஒரு இன்டர்ஃபியரும் பண்ண முடியாது. ஆனா எப்படியாவது உயிர் தப்பிச்சிரு. உன்ன அதுக்கப்புறம் நாங்க புரொடெக்ட் பண்ணிக்கிறோம்." அப்படின்ட்டு மனசுலயே யோசிச்சுட்டு இருக்காரு. இதே நேரத்துல ஹீரோ கீழ விழ போயிருப்பான் இல்லையா? அந்த கடைசி செகண்ட்ல மை லார்ட்ன்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சி கூப்பிட்ட அடுத்த செகண்ட் ஹீரோ கான்ஷியஸ்க்கு வரான். ச்சே! ஒரு செகண்ட் ஹோல்ட் அவுட் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வெயின்ஸ வர வச்சு கீழ விழுறதுன்னு தப்பிக்கிறான். அது எப்படி 6த் ரேங்க்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸால என்னுடைய பாடிய அட்டாக் பண்ணி காயப்படுத்த முடியும்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஐஸ் ஆஃப் வாய்ட்
அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுடைய ஐஸ் மூலிமா யார் யார் என்னென்ன ரேங்க்கில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். எல்லாமே 6வது நிலையில தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் 8வது நிலையில் இருக்கக்கூடிய சோலை கன்சியூம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறான். 6வது நிலையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்களுடைய உடம்புக்குள்ள 8வது நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்குது. இதனால தான் எனக்கு இந்த டேமேஜ் ஏற்படுத்திருக்கு. இதுலேயே நல்லா தெரியுது இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொலை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. ஹே பீட்டல், எப்படி என்னுடைய ஆர்மரையும் தாண்டி இந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 8வது நிலையில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியால் அங்கே இருந்த எல்லா வீட்டிலுமே வெடிச்சு சிதறிச்சு. இதனால தான் உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. கவலைப்படாதீங்க, உங்களுடைய காயத்தை நாங்கள் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பீட்டில் சொல்லுது. இதை கேட்டு நயன்மியாஸ்மா போச்சுமே, என்னை வெளியே விடுங்க, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், உங்களுக்கே காயத்தை ஏற்படுத்திட்டாங்களே, அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் துள்ளும்போது, கவலைப்படாத நயன்மியாஸ்மா போச்சு, இவங்கள சமாளிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நீ உனக்கு கவலைப்படாத, நீ வெளியே வரதுக்கான நேரம் இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட நயன்மியாஸ்மா போச்சும், சரி நான் அமைதியாக இருக்கேன். டேய் பீட்டிலு, இதுக்கு மேலே அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, ஒட்டுமொத்த வீட்டில் யாருமே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு நயன்மாஸ்மா பூச்சி சொல்கிறா. இதே நேரத்தில் பட்டுப்பூச்சியுமே, மாஸ்டர் இவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீனும் அதை தான் நினைக்கிறியா, நானும் அதான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு வில்லத்தனமான ஒரு பிளானை போடுறான். இதே நேரத்தில் ஹீரோவை தூக்கி கிடச்சிருப்பாங்க இல்லையா அந்த 6th ரேங்க் சோல்ஜர்ஸுங்க, அவங்க எல்லாருமே என்ன இன்னும் ஜியான்சன் சாகலையா என்ன, போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு 2 சோல்ஜருங்க மட்டும் ஹீரோ செத்துட்டானா இல்லையான்னு பார்க்க அவன் அனுப்பி விடுறான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய வெயினை யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடாக மேலே வந்து வந்த 2 சோல்ஜருக்கும் பல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட்டை வச்சு அடித்து பறக்க விடுறான். அந்த டைம் அந்த 8th ரேங்க் சோல்ஜர் இருப்பான் இல்லையா, அவன் வந்து செம்ம ஸ்பீடாக ஹீரோடைய தலையை வெட்டி சாய்க்கிறான். அப்போ தான் அது தெரியுது அது ஹீரோடைய க்ளோன்னு சொல்லிட்டு. ஹீரோ அடுத்த செகண்டே அவனுக்கு பின்னாடி வந்துட்டு ஹீரோ பீட்டிலோடைய பவர் யூஸ் பண்ணி ஒரே அடி தான் அடிச்சதாவது தரையில் போய் நட்டுக்கிறான். ஹீரோவும் அந்த சோல்ஜருங்கள்ட்ட இருந்து ஒரு சோல்ஜருடைய கத்தியை எடுத்துக்கிட்டு, நீனா வெளியே வந்துரு, இல்லை நான் உன்னை வெளியே வர வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த 8வது நிலையில் இருக்கக்கூடிய சோல்கிட்ட சொல்கிறான். இவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த சோல்டும் ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணுது. ஹீரோவும் 5 சோல்ஜர்ஸையும் போட்டான், இன்னும் ஒரே ஒரு சோல்ஜர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டிஸ்க்லேயும் வந்துடுது. ஹீரோடைய மாஸ்டரும், அட ஆமாம், வெப்பனை தானே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அடுத்தவங்களுடைய வெப்பனை எடுத்துக்கலாம்ல, சூப்பரா தம்பி, ஹெவன் ஸ்லாஷிங் மெத்தடை போட்டு அவனை முடிச்சு விடும் மொத்தமாக அப்படின்ட்டு அவரும் சேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ தெரிஞ்சிடும் யார் தோல்வியை ஏற்றுக்க போகிறாங்கன்ட்டுன்ட்டு ஸ்வாட் கார்டு சொல்லும்போது, இதே நேரத்தில் அந்த 8வது நிலையில் இருக்கக்கூடிய சோல்ஜருமே அவனுடைய வெயின்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்போ நான் ஒத்துக்க மாட்டேன், சரி வீடு, நான் அவனை வெளியே வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பீட்டில் கூட ஃபியூஷன் ஆகுறான். ஹீரோடைய தலைமுடியெலாம் வேறு மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஹீரோடைய லுக்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாதிரி ஹெவன் ஸ்லாஷிங் பிளேடு அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண போகிறான். ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ்.